தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி தொலைங்கடா அப்படின்னு சொல்றாரு. சொல்லாம சொல்றாரு, என்ன காண்டு ஏத்தாதீங்கடா, நான் மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன், மரியாதை கெட்டு போயிருண்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த வாரத்தோட கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சேரி, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ மஞ்சேரி தான் இந்த வாரத்தோட கேப்டன். விஷாலுடைய சின்ன ஒரு அகந்தையினால, மண்டக்கணம்னு கூட சொல்லலாம், சின்ன ஒரு மண்டக்கணத்தினால வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சி தவறிடுச்சு. விஷால் கேப்டன்சி போனதுக்கு இன்னொரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பசங்க கத்திட்டாங்க, ஏ ஏ அப்படின்னு கத்துற உடனே வந்து பாத்தீங்கன்னா கீழே போட்டாப்ல. டாஸ்க் பார்த்துருப்பீங்க, ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு நடக்கிறாங்க. பரவாயில்ல, சிம்பிள் டாஸ்கா இருந்தாலும் பயங்கர டஃப் கொடுத்தாங்க ரெண்டு பேரும். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் நடந்திருப்பாங்க. 1.5 மணி நேரம் அந்த வாயில அந்த ஸ்பூன் வச்சுட்டு வாயை நினைச்சாலே நமக்குலாம் லைட்டா அதாவது. ஸோ 1.5 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பூன் வச்சுட்டு இப்ப கேப்டன்சி வந்து மஞ்சரி வந்து வின் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்ப கேப்டன்சி கிரவுன் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இல்லாம இந்த வாரத்துல ஸ்பெஷலா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சீசன்ல யார் அதிக கேப்டன்சி வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராயல் என்ஃபீல்டு வந்து பிக் பாஸ் டீம்ல இருந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. கொடுத்துருவாங்க, பார்ப்போம் யாரு இருக்கா யாரு போறான்னு. இப்போதைக்கு தர்சிகா அண்ட் சத்யா ரெண்டு பேரும் டபுள் கேப்டன்சி வச்சிருக்காங்க. அடுத்து முத்து அடுத்து வரிசையா இருக்காங்க. சரிங்களா? சிங்கிள் கேப்டன்சி ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு டாப்ல இருக்காங்க. யார் அதிக கேப்டன்சி வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அது ஒரு அப்டேட். ஸோ மற்றபடி என்னடா ஆரம்பத்தில் வந்து பிக் பாஸ் கடுப்பானாரு காண்டானாரு அதை பத்தி கேட்குறீங்களா? ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு கேப்டன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா பிக் பாஸ் வந்து, என்னடே நான் கூப்பிடுறேன், நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் கக்கூஸ் போறான், ஒருத்தர் சாப்பிட போறான், ஒருத்தர் பாத்ரூம் போறட்டு போறான், ஒருத்தர் என்னன்னா லிவிங் ஏரியா வான்னு சொன்னதுக்கு அப்புறம் போய் குளிச்சு முடிச்சுட்டு வராண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவகுமார் குளிக்க போறாரு. அப்பதான் குளிக்க போயிட்டு நம்ம அருண் போய் வெளில நின்று கூப்பிட்டுட்டு வராப்ல. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து இந்த வீட்டுக்கு வந்து ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம், ஒழுக்கம் கட்டத்தனமா இருக்காதீங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்க மரியாதையா இருந்துக்கடா அப்படின்னு சொல்லிவிட்டாரு. நான் இப்படி பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஓகே, நான் எப்பவும் பேசுற மாதிரி வேணா பேசிட்டு இருக்கேன், இல்ல இப்படிதான் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி பேசுறதுக்கு நான் ரெடி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கடுமையா சாடி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த வார கேப்டன்சி வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா ரூல்ஸ் பிரேக்கிங் ரூல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து அப்டேட் பண்றேன். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கடா பாய்ஸ், முடியலடா என்னால. லைக்கை போட்டுட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.